தயவு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போயிடாதீங்க. இப்போ புதுசாக 58 ஏக்கர் ஸ்பேஸில் ஓப்பன் பண்ணப்பட்ட தொல்காப்பிய பூங்காக்கு உங்களில் நிறைய பேர் வாசல் வரைக்கும் ஃபேமிலியோட வந்து திரும்பி போயிட்டீங்க. இந்த வீக்கெண்ட் போகணும்னா நீங்கள் ப்ரையராகவே புக் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. பர் டே 100 பீப்புள் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் தான். 2:30 to 4:30 இந்த ஸ்லாட்குள்ள மட்டும்தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்களே. ப்ரைஸஸ் அஃபோர்டபுள் தான். பர் ஹெட்டுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த எக்கோ பார்க் பற்றி பார்க்கலாமா? சென்னையோட இந்த ஹெவியான சவுண்ட் பொல்யூஷன் வந்து டக்குன்னு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும், அதே ஃபீலிங் தான் இங்க இருந்துச்சு. அழகழகான வியூ பாயிண்ட்ஸ், குட்டி குட்டி பேர்ட்ஸோட இந்த சவுண்டு அண்ட் நம்ம குட்டீஸ்லாம் ப்ளே பண்ற மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் அண்ட் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பக்காவான ஸ்பாட் இது. அண்ட் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, இங்கே நம்ம நிறைய நடக்க வேண்டியது இருக்கும். அண்ட் இது ஒரு எக்கோ பார்க்குன்றனால குட்டி குட்டி பூச்சி இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்துச்சு. ஸோ ஸ்லிப்பர்ஸை விட ஷூவை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ள வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ்னு எதுவுமே கிடைக்காது. அது எல்லாமே நம்ம தான் கொண்டு வரணும். அண்ட் இதே மாதிரி ஹானஸ்டான ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.